ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லோருக்கும் வணக்கம். தமிழக வெட்டுக்கழகத்திலிருந்து விலகி திமுகவில் இணைந்தால் அஜித் அகனல், இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இதனால் தளபதி விஜய்க்கு தமிழக வெட்டுக்கழகத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அவங்க கட்சியிலேருந்து விலகினதே எல்லாத்துக்குமே சந்தோஷம்தான். ஏன்னா இந்த மாதிரி கருப்பாடுகள் தமிழக வெட்டுக்கழகத்தில் இருந்தால் தளபதி விஜய்க்கு எதிராக நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அதனால் அவங்க விலகி போனது எங்களுக்கு சந்தோஷம்தான். தளபதி விஜயோட காலை எப்போ மகிழ்ச்சி போராட்டத்தில் ஈடுபட்டாங்களோ அப்போயும் அவங்க தெரிஞ்சு போச்சு இவங்க திமுகவோட கைக்குள்ளின்னு. அன்னைக்கு உச்சல்வாதி எடுத்து போட்டு செஞ்சு விட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா என்றைக்குமே பதவி எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம இப்போ தான் தமிழக வெட்டுக்கழகத்தை கட்சி அமைச்சிக்க முதல் முறையாக தேர்தல் சந்திக்க போகிறாங்க. தளபதி விஜய் முதலமைச்சர் ஆக்கணும், அதுக்காக நம்ம கடுமையாக உழைக்கணும், நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த கட்சியில் வந்துக்கணும். ஆனால் உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் கட்சியிலேருந்து விலகிற பற்றியில் இது தவறு. எங்களுக்கு பதவி வேணும், பதவி கொடுக்க நான் வேலை செய்ய மாட்டேன், இந்த கட்சியில் இருக்க மாட்டேன், வேறு கட்சி தான் போகிறேன்னா அது உங்கள் தனிப்பட்ட இப்போ நாங்கள் ஒன்றும் செய்ய போவதில்லை. இப்போ திமுகவில் இணைஞ்சால் மட்டும் உங்களுக்கு பெருசாக பதவி கொடுக்க போகிறாங்களா? இப்படி தான் பிடி செல்வமாக போனாங்க, பதவியை கொடுக்கல போயிட்டாங்க. அப்படி தான் நீங்களும் கொஞ்சம் நாளில் இப்படி தான் இருப்பீங்க, மறுபடியும் திமுகவை குறை சொல்லுவீங்க. நீங்கள் போனதே சந்தோஷம், நீங்கள் இந்த கட்சியிலலாம் போய் ஜாயின் பண்ணுங்கள், அதை பற்றி தவறு கிடையாது, அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். ஆனால் தளபதி விஜய் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்காது. யாருக்கு பொறுப்பு கொடுக்கணும், யாருக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சரியாக கணிச்சிருக்காது.